இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸில் ராகி சன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 1 கப் சன்னா எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். துருவின கேரட் 1 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது. கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து தோசைக்கல் சூடானதும் மாவு நல்லா உருண்டை பண்ணி தோசைக்கல்ல நல்லா அழுத்தி விட்டுலாங்க. கையில் தண்ணி தெளித்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு மூடி வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டு அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ராகி சன்னா அடை ரெடி ஆயிடுச்சு. கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பை பை, see you next video. சாப்பிடு.